அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி ஜோன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் போங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அல்லது நீங்களே கூகுள் வந்து எம்ஹெச்சி ரெக்கமெண்ட் போட்டாலே அஃபீஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜ், இது எல்லா பணியிடத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜோன் வைஸ் வந்து வருது. சென்னை, சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, திருவாரூர், விழுப்புரம், திருச்சி, மொத்தம் வந்து 8 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ஒரு PDF ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த ஜோனுக்கு வரீங்க, எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அது ஏற்கனவே இன்டிமேஷன்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஜோனை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த PDF ஃபைல் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வுக்கு முந்தைய கட்ட முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர் இதுக்கு வந்து போட்டு பின்வரும் தேர்வுகள் செய்முறை தேர்வுக்கு சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள் சொல்கிறாங்க. மண்டலம் வந்து அதிலே போட்டிருக்கு பாருங்கள். சென்னை, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது மூன்றும் சேர்த்து தான் சென்னை மண்டலம். ஸோ அதுக்கான சரிபார்க்கும் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ், முழுமையான முகவரி கொடுத்துருக்காங்க, தேதி, நேரம் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர், நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த டைமு, டேட் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ அதில் வந்து டேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 1 to 3 போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 to 3 வருது. ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அனுமதி சீட்டின ஹால் டிக்கெட். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து செலக்ஷன் லிஸ்ட் மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அது பதிவிறக்கம் செய்து அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி, நமக்கு ஹால் டிக்கெட்டில் டேட், டைம், பிளேஸ்லாம் கொடுத்துருவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர வேண்டும் போட்டிருக்காங்க. தேர்வுகள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்பொழுது தங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள, அதாவது அப்ளை பண்ணும்போது குறிப்பிட்ட பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் போட்ட 2 செட்டு சொல்கிறாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி, அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு கொண்டு வர வேண்டும்ன்றாங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகு அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்வுக்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லை என்றால் தேர்வுகள் செய்முறை தேர்வுக்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றாங்க. செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவதாலேயே அவர்கள் வந்து இப்போதைக்கு உத்தரவாதம் உரிமை கோர இயலாதுன்றாங்க. இது எப்பவுமே வந்து சொல்கிறது தான். ரைட்டா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கே 2 ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 விதமான போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு மட்டும் 2 ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதில் பெயர்கள் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்ட செய்முறை தேர்வுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் போக போகிறீங்க. ரைட்டா? இல்லை என்றால் நீங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகலை, அவ்வளோதான். ரைட்டா? இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் சார், இது பண்ணுமா, அதை ரெடி பண்ணுமா, இதை ரெடி பண்ணணும்னு கேட்டிங்க. இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக ரெடி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் செலெக்ஷன் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போக வேண்டிய, இதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஜோன் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணேன். நிறைய ஜோன் இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட் வந்திருக்கு அடுத்த கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.